யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது பகுதி 2. 1968ஆம் ஆண்டில் வெளிவந்த படங்களை பற்றி பார்க்கிறோம். மொத்தம் எம்ஜிஆருக்கு 8 படங்கள். 8இல் 4 படங்களை பார்த்து விட்டோம். 5வது படமாக வருவது புதிய பூமி. புதிய பூமி ஜூன் 27ஆம் தேதி வெளிவந்தது. குளோப், ஸ்ரீ கிருஷ்ணா, மேகலா, நூர்ஜஹான் இந்த 4 தேட்டரில் போட்டாங்க. புதிய பூமி தூத்துக்குடியில் காரனேஷனில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 30 நாள் வரைக்கும் ஓடிச்சு. புதிய பூமி தென்காசியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு டிஎம்கேக்கு. அப்போ அறிஞர் அண்ணா பிரச்சாரம் பண்ண திமுகவுக்காக காமு கதிரவன் வேட்பாளராக நின்னார். அதுக்காக தான் எம்ஜிஆர் அந்த படத்தில் பேர் கதிரவன் வச்சுக்கிட்டார். அந்த தென்காசியில் திமுக ஜெயிச்சுது. அப்போது நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. எஸ்எஸ்ஆர், அண்ணாதுரை எல்லோரும் வந்திருந்தாங்க. நான்லாம் போய் கூட பார்த்துட்டு வந்தேன். 50வது நாள் விளம்பரம் கொடுத்துருந்தாங்க புதிய பூமிக்கு. பெங்களூர்லேயும் பாருங்கள், புதிய பூமி 112 நாள், எங்கள் மாமா 87 நாள் தான் ஓடிச்சு. சென்னை குளோப் கிருஷ்ணாவில் 49 நாள், மேகலாவில் 43 நாள் புதிய பூமி. அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 கணவன் வந்துச்சு. புதிய பூமி 98வது படம். 99வது படம் கணவன். கணவன் வள்ளி பிலிம்ஸ் சடையப்ப செட்டியார் எடுத்தார் படத்தை, நீலகண்டன் டைரக்ஷனில். கணவன் எம்ஜிஆருடைய கதை எம்ஜிஆர் கதை. கதை எம்ஜிஆர்னு போட்டிருப்பாங்க அதில். அதுக்காக அந்த கூட்டத்தில் மதுரையில் 2 பேர் செத்து போனாங்க தங்கம் தேட்டரில் கூட்டத்தில். குளோப்பில் 58, கிருஷ்ணாவில் 67, மேகலாவில் 50 நாள் ஓடிச்சு. மதுரை தங்கத்தில் 67 நாள். மதுரையில் 4 வாரத்தில் லட்சத்தை தாண்டி கலெக்ஷன் ஆச்சு கணவன். மதுரையில் 67 நாள் ஓடிச்சு. 51வது நாள் விளம்பரம் வேறு வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மக்கள் திலகத்தின் 100வது படம் ஒளிவிளக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெளியாச்சு. ஜெமினியோட படம். ஜெமினி தயாரிப்பில் வந்த படம். எம்ஜிஆருக்கு 100வது படம். இது முதல்ல மிட்லாண்டில் போட்டாங்க. மிட்லாண்டில் கூட்டத்தை பார்த்திங்களா, முதல் நாள் அன்றைக்கி அவ்வளவு கட் அவுட்டு, கூட்டம்னு எக்கச்சக்கம். 100வது படம் இல்லையா, 100 படம் இதையும் வச்சுருந்தாங்களாம். ஒளி விளக்கில் ஓப்பனிங் சீன் தான். இது வரைக்கும் ஓப்பனிங் சீனில் பெஸ்ட்டு இந்த சீன் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. மக்கள் ரொம்ப ரசித்த சீனை தான். இலங்கையில் மறுபடியும் வெளியாகி 100 நாள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சென்னையில் பிராட்வேல 92, மகாலட்சுமியில் 77, மிட்லாண்டில் 70, நூர்ஜஹானில் 70, அகஸ்தியாவில் 31 நாள். ஒளி விளக்கு 10வது வார விளம்பரம். இது 4 தேட்டரில் ஓடிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் செம கலெக்ஷன். 112 ஷோ தொடர்ந்து அரங்கம் நிறைஞ்சிது. ஹவுஸ்ஃபுல்லாச்சு. 1,52,292 ரூபா வசூலாக பெற்றது. 100வது நாள் விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா 3 தேட்டர் போட்டிருந்தாங்க. மதுரை மீனாட்சி, திருச்சி ராஜா, குழந்தை விஜயலட்சுமி. 147 நாளில் மதுரையில் கலெக்ஷன் 3,16,000 ரூபா. அதே நேரத்தில் நவராத்திரி 100வது படம் சிவாஜி கணேசனுக்கு 100 ஓடி முடிய 108 நாள் ஓடி முடிய 1,87,000 தான் வசூல். 100வது படத்தில் எது அதிக வசூல்னு பாருங்கள். ஒளி விளக்கு. சென்ட்ரலில் குறைந்த காலத்தில் 1 லட்சம் தாண்டின படம் ஒளி விளக்கு, 1,10,000 ரூபா. திருச்சி ராஜாவில் 118 நாள் ஓடிச்சு. 118 நாள் ஓடி ஒரு நல்ல வசூலை பெற்றது. கும்பகோணம் விஜயலட்சுமிலேயே 105 நாள். ஆக ஒளி விளக்கு சின்ன சின்ன ஊர்களெல்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. காதல் வாகனம் தேவர் ஃபிலிம்ஸில் இந்த வருஷத்தில் 2வது படம். தேர் திருவிழா 1, காதல் வாகனம் 1. அக்டோபர் 21 தீபாவளிக்கு விட்டாங்க இந்த படத்தை. தீபாவளி வெளியீடில் இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. காதல் வாகனம் அவ்வளோ பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் சென்னையில் கிட்டத்தட்ட 46 நாள் என்னமோ ஓடிச்சு நினைக்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணாவில் 46 நாள் ஓடிச்சு. இந்த படம் தேவர் ஃபிலிம்ஸில் இது இதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸ் எம்ஜிஆரை வச்சு நல்ல நேரம் தான் எடுத்தாங்க கலர் படம். அது வரைக்கும் இந்த படம் தான், இதுதான் கடைசி படம் தேவர் ஃபிலிம்ஸில். இதுக்கு அடுத்து நல்ல நேரம், அதுதான் கடைசி படம் கலரில் வந்துச்சு. இந்த படம் 6வது வாரம் விளம்பரம் வேறு கொடுத்துருந்தாங்க. 6வது வாரம் சென்னையில் கிருஷ்ணா, வீனஸ் போன்ற தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படம் பார்த்திங்கன்னா மதுரையில் 48 நாள், கிருஷ்ணாவில் 46 நாள், சென்னை சரவணாவில் 28 நாள், நெல்லை ரத்னாவில் 37 நாள். ஆனால் அடிக்கடி மறு வெளியீடுகளில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. காதல் வாகனம் முருகனில் போட்டிருக்கு. அப்படி நிறைய தடவை இந்த படம் மறு வெளியீடுகள் ஒரு வாரம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மகாலட்சுமியில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒன்று அதில் கலெக்ஷன் நல்லா எடுத்தாச்சு செகண்ட் ரிலீஸில். ஏற்கனவே எம்ஜிஆர் நடித்து பிரஜா வாணின்னு ஒரு பத்திரிக்கையில் சொல்லியிருந்தாங்க, எம்ஜிஆர் நடித்த படங்களில் எந்த படமும் தோல்வி கிடையாதுன்னு. அவர் வாங்குகிற சம்பளமும் சிவாஜியோட 7-8 மடங்கு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. சரி, நேயர்களே, அடுத்த பதிவில்